சாமுவேலுடைய புஸ்தகம் 26வது அதிகாரம் அவருடைய 12வது வசனத்தை வாசிங்க. தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவும் இல்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை. அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். என்ன நடக்குது அப்படின்னா, தாவீதை கொலை பண்றதுக்கு சவுலும் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம். இப்ப சவுல் என்ன செய்யறாப்லன்னா, தலைமாட்டில் தண்ணி செம்பையும் ஈட்டியை வச்சுட்டு நிம்மதியா தூங்குறாரு. எல்லாரும் தூக்கம். தூங்கி கிடக்கிறவங்க மத்தியில் தாவீது போறார். போய் என்ன செஞ்சாப்பு தெரியுமா? தண்ணி செம்பையும் ஈட்டியும் எடுத்துட்டு போயிட்டான். ஒன்றும் செய்யல. தாவீது உண்மையிலே நல்ல மனுஷன். ஏன்னா வந்தான் கேட்டான்ல ஒரு நாள் கேள்வி, யாவால் அபிஷேகம் பண்ணுகிறவன் மேல் கை வைப்பதற்கு நான் எம்மாத்திரம்? நம்ம இப்படி நினைப்போமா? யாவால் அபிஷேகம் பண்ணவனுக்கு விரோதமாக நான் பேசுறதுக்கு நான் எம்மாத்திரம்? யாவால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் குறை சொல்வதற்கு நான் எம்மாத்திரம் நினைப்போமான்னு கேட்டா இல்லை. ஜாக்கிரதை, உணர்வு உள்ளவனுக்கு தெரியும் நான் இதற்குள் கடந்து போக கூடாது என்பதற்காக. அநேகர் நிமித்தமாய் அப்பாவி ஜனங்களும் தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது? காலத்தின் கட்டாயம். செய்த தவறு ஒருவனாக இருக்கும், அனுபவிக்கிறது இன்னொருவனாக இருக்கும். என்ன செய்வது? ஆமென். எனக்கு தெரிந்து ஒருவன் தூங்கினான், கப்பலில் இருந்த அத்தனை பேரும் அனுபவித்தார்கள் அல்லவா? அதே தான் இன்றைக்கு இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே சவுல் நித்திரை மயக்கத்தில் இருந்தபோது தாவீது அவனுடைய ஈட்டியையும் தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அவனுடைய தூக்க மயக்கம். சவுல் ராஜ்யபாரத்தை இழந்து, தேவ சமூகத்தை இழந்து ஒன்றுமில்லாதவனாய் மாறினான். காரணம் தூக்கம். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், 10 மணவாட்டிகள் கடந்து போனார்கள். 10ல் 5 பேர் தூங்கினபடினால் மணவாளனுடைய வருகைக்குள் எதிர்கொண்டு போக முடியவில்லை. யோசிக்கிறீங்களா? உனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை தேவன் தூக்கத்தினால வச்சிருக்கிறான்னு தெரியுதா? என்னெல்லாம் இழக்க போறேன்னு தெரியுதா? கேட்டா தூக்கம் எனக்கு நிக்கல பாஸ்டர். தூக்கம் என்ன அப்படி தூங்க வச்சிருது பாஸ்டர்? ராத்திரி வீட்டில் திருட வந்தா கூட தெரியல. வாசிங்க ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. நல்லா புரிஞ்சுடுங்க. இப்ப ஆபிரகாமுக்கு வாங்க. ஆபிரகாம் என்ன செய்யறான் அப்படின்னா, பலி செலுத்த போறான். ஆண்டவரே, நீர் சொன்ன ஆசீர்வாதம் எனக்கு எப்படி கிடைக்கும்னு நான் அறிகிறது அப்படின்ட்டு உடனே ஆண்டவர் இவனை பலி செலுத்த சொன்னார். இவன் பலி செலுத்த ஆரம்பித்தான். பலி செலுத்தின போது பட்சிகளையும் மிருகங்களையும் பறவைகளையும் இவன் பலி செலுத்துகிறான். பலி செலுத்துகிற நேரத்திலே இவன் என்ன செய்யவில்லை என்று சொன்னால், அதனுடைய குடலை வெளியில் எடுக்கவில்லை, முழுமையாக பலி கொடுக்கிறான். பலி கொடுக்கிற போது தூக்கம் வந்துருச்சு. வேற எங்கேயும் இல்லை. இங்கே ஆராதிக்கிற போது தூக்கம் வருது. பிசாசு இருக்குல்ல, அந்த பிசாசுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த பிசாஸ், இந்த பிசாஸ் தான் இன்னைக்கு ஆபிரகாமை வஞ்சிக்குது. இந்த பிசாஸ் தான் நம்மளை வஞ்சிக்குது. தூக்கம் என்கின்ற பிசாசு அது ஒரு கொடிய பிசாசு. இந்த பிசாசு ஆபிரகாமை வஞ்சித்தது நிமித்தமாக ஆபிரகாம் தூங்கிவிட்டான். தூங்கின போது பலி மிருகத்தின் மேல் காகங்களும் பறவைகளும் வந்து அதனுடைய குடலை கொத்தி தின்னது. வேற ஒன்றும் செய்யலை. இவ்வளவுதான். இது ஒரு கஷ்டமா? ஆமென். அல்லேலூயா. இது ஒரு கஷ்டமாங்க. என்ன அது வேஸ்ட் தானே குடல். அவரு தெரியாதனமா குடலோட பலி செலுத்த போனாரு. இப்படி தானே நினைப்போம். இல்லை, அதான் தேவனுடைய சித்தம். ஏன்னா குடல் இருந்தால் தான் பறவைகள் உள்ள வரும். அது தேவனுக்கு தெரியும். அப்ப நீ உஷாரா இருந்து பலி செலுத்தவில்லை என்று சொன்னால் அந்த பலி அங்கீகரிக்கப்படாது. இப்ப ஆபிரகாம் பலி செலுத்தி பகுதியில் தூக்கம் வந்துச்சு. தூக்கம் வந்தபோது பலிமிருகத்தின் மேல் என்ன செஞ்சது? பறவைகள் கடந்து வந்து அதை கொத்தி சாப்பிட்டு எடுத்துக்கொண்டு போனது. ரைட். இதனால் தேவ சமூகத்தில் கோபம் உண்டானது. நித்திரை ஆராதனையில் கடந்து வருமானால் அது தேவனுக்கு கோபம் வந்து உனக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணும். மறந்து விடாதே. அல்லேலூயா, அல்லேலூயா.
இதனால் தான் ஆபிரகாமுடைய சந்ததி தண்டிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப உன் சந்ததியை மட்டும் விட்டுருவாரா, இல்லை என் சந்ததியை விட்டுருவாரா? நான் ஆராதனையில் தூங்கி தூங்கி விழுந்து கொண்டிருந்தேன், ஆனால் நான் ஜெபத்திலே தூங்கி கொண்டிருப்பேன், ஆனால் எனக்கும் இதே சட்டம் தான். சட்டம் மாறாது. இது ஆசாரியனுக்கு ஒரு சட்டம், குடியானவனுக்கு ஒரு சட்டம் என்று இல்லை, விசுவாசிக்கு ஒரு சட்டம் என்று இல்லை. எல்லாருக்கும் சட்டம், லா அண்ட் ஆர்டர் ஒண்ணுதான். அப்ப நீங்க நான் என்ன செய்யணும்? நீங்க நான் என்ன செய்யணும்? அறியணும். புரியுங்க. நான் எங்க அடிமையா இருக்கிறேன்? என் சந்ததியை யாருக்கு அடிமையாக்க பார்க்கிறேன்? என் குடும்பத்தை நான் எப்படியாக மாற்ற பார்க்கிறேன்? தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய ஊடாய் நான் வாழாமல் என்னுடைய குடும்ப பிசாசுனுடைய கிரியைகளுக்குள்ளாக என்னுடைய குடும்பத்தை அடிமைப்படுத்த நான் நினைக்கிற இந்த தூக்கம் என்னை எப்படி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது? அறிகிற அறிவு ரொம்ப நல்லது. அல்லேலூயா. இதத்தான் யோனா கூட, யோனாவை நான் தேவனுடைய வாயின்னு சொல்லுவேன். இந்த யோனா கூட தேவ சித்தம் ஒன்னா இருக்கிற, அவன் இன்னொரு சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சான். ஏங்க எப்ப தூக்கம் வரும் அப்படின்றது நீங்க முதல்ல புரியணும். எப்ப நீ பாவத்தில் இருக்கிறீ அப்ப தூக்கம் வரும். 100% நீ பாவத்துக்குள்ளாக கடந்து வர போது அந்த பிசாசு ஒன்று தூக்க மையத்துக்கத்துக்குள்ளாக மாற்றும். கடைசியில் நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நான் என்ன பாவம் செஞ்சேன்னு கேட்கலாம், அது ஓன் சாய்ஸ், நான் அங்கே வரல. ஏன்னா நீதிமொழியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனமா, பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாரையாகிலும் விழ பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போகும். போதுமா? ஆதாரம் போதுமா? நீ ஏன் தூங்குறேன்றது தெரிஞ்சு போச்சா? நீ பாவம் செய்கிற, அதனால தான் உனக்கு தூக்கம் வருது. ஏன்னா அந்த வசனம் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. உண்மை புரிஞ்சுக்கிடுங்க. நாம பாவத்திற்குள்ளாக, மீறுதலுக்குள்ளாக, அக்கிரமத்தினுடைய ஊடாய் கடந்து போகிற போது தேவ சமூகத்திலே தூக்கம் வரும். அது என்ன பாவம் செஞ்சு நீ தான் கண்டுபிடிக்கணும் தவிர அது தேவன் சொல்ல மாட்டார். அந்த பாவத்தினுடைய விளைவு உன்னை நித்திரை மயக்கத்துக்குள் கொண்டு போகும். தேவ சமூகத்தில் ஒருமனப்பட முடியாத அளவுக்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாத அளவுக்கு பிசாசானவன் கிரியை செய்வான். இப்போவாது எல்லாருக்கும் புரியும், நான் ஏன் பாவம் செய், நான் ஏன் தூங்க போறேன் ஆராத நேரத்தில். ஏங்க ராத்திரி வீட்டில் போய் நீங்கள் தூங்குற தூக்கத்தை பற்றியெல்லாம் இங்கே தேவன் சொல்லலை. அது நீங்கள் தூங்கிருங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் தூங்குங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களை எச்சரிக்கிற எச்சரிப்பு என்ன? ஜெபிக்கிற போது, உபவாசிக்கிற போது, வேதத்தை வாசிக்கிற போது, ஆராதிக்கிற போது நீ தூக்க மயக்கத்துக்குள் கடந்து போன அப்படின்னா பிசாசு ஒன்ன வஞ்சிச்சிட்டான்னு அர்த்தம். இப்ப யோனா தேவ சத்தத்திற்கு மாறாக தர்சீசுக்கு போவதற்கு கப்பல் ஏறினார். ஏங்க ஏறின மனுஷனை கப்பலை யாரும் பார்க்கல. ஏன்னா ஏறின உடனே ஐயா கீழே போய் நிம்மதியை தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா கப்பல் கேப்டன் கேட்குறான், யார் நிமித்தம் இந்த உபத்திரம் வந்துச்சு? துண்டு போடுறாங்க, துண்டு போட்டா துண்டு யோனா பேர்ல விழுந்துருச்சு. யோனாவை தேடுறான். அப்படி ஒருத்தர் இருக்கிறானா? தேடுறான், எங்கடா இருக்கிறான், ஏறினானா, வந்தானா பாரு அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. தேடுனா கப்பலுடைய அடித்தட்டில் ஐயா போய் அந்த என்ஜின் சவுண்ட்ல எப்படித்தான் நிம்மதியா தூங்குறாரோ தெரியல. நித்திரமைக்கத்தின் ஆவி வந்தா என்ஜின் சவுண்டா, இல்ல பிசாசு சவுண்டா, இல்ல இருட்டறையா தெரியாது. ஏன்னா பிசாசு நம்மளை வஞ்சிக்கிற போது நாம எங்க இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன செய்யறோம் தெரியாது. ஆனா தூங்கிடுவோம். யோனாவுக்கு இதே தான். ஆனா யோனா கொஞ்சம் நல்ல மனுஷன். என் நிமித்தம் நீங்க எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம், என்ன தூக்கி கடல்ல போட்டுருங்க. நீ சொல்லுவியா என் வீட்டை விட்டு கடல்ல தூக்கி போடுன்னு போட்டு சொல்லுவியா? ஏன்னா பக்கத்துல கடலே இருக்காது, என்ன பண்றது? கடல் என்பது என்ன? கடல் என்கின்ற பாவம், கடல் என்கின்ற மரணம். இதனுடைய ஊடாய் கடந்து போகிற போது தேவன் அவனுக்கு, அவன் தன் பிழையை அறிந்தபடியினால் அந்த பாவத்திலிருந்து, அந்த மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார். இன்னும் தூக்கம். ஆமென். தன் பிழையை உணரணும். முதல்ல உணர்ற பட்சத்தில் தண்டனை, ஆனால் உணர்ந்தபடியினால் ஆபத்திலிருந்து விலக்கி பாதுகாக்க ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார். பிரியமான தேவச்சனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? நித்திரை மயக்கத்தின் ஆவி நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறதா?
அதனுடைய ஊடாய் வறுமை நம்மை புரட்டி எடுக்கிறதா? பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், பிசாசுடைய கிரியைகள் நம்மை உபத்திரவப்படுத்துகிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். காரணம் நித்திரைமயக்கத்தின் ஆவி. அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, உன்னை சர்வ வல்லமையுள்ள யார் எச்சரிக்கிறார். இந்த எச்சரிப்பின் சத்தத்தினுடைய ஊடாய் நீ மனம் திரும்புவாய், ஆனால் உன்னுடைய கந்தை, உன்னுடைய உபத்திரவம், உன்னுடைய பஞ்சம், உன்னுடைய போராட்டம் உன்னை விட்டு மாறும். அல்லேலூயா. ஏன்னா தேவன் சொல்றார், தரித்திரம், பயம், 40 நாள் உபத்திரவம், மரணம், சாபம், ரகசியத்தை அறிய முடியாத இயலாமை, தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிற இவ்வளவு பிரச்சனைகளையும் தூக்கத்தை நீ விட்டால் உன்னை விட்டு இது மாறும். அதனால்தான் சாலமோன் ஞானி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? நீதிமொழியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சூப்பரா ஒரு கேள்வி கேட்பாரு. சோம்பேறியே, சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? ஆமே, நல்லா புரிஞ்சுடுங்க. சோம்பேறியே, எவ்வளவு நேரம் படுத்திருப்ப? எப்போ உன் தூக்கத்தை விட்டு எழும்ப போற சொல்லும் போதெல்லாம் நான் அப்ப ஆசீர்வதிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். ஆனா நீ என்ன செய்யற? ஆண்டவரே, நான் கொஞ்சம் கூட தூங்குறேன் ஆண்டவரே, கொஞ்சம் டைம் தரோம். அப்ப தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை உனக்கு தரமாட்டார். அவர் விரும்புகிற நேரத்தில் நீ அவருக்கு ஆயத்தமா இருக்கணும். முடியுமா? நான் அதுக்கு தான் உன்கிட்ட சொல்லுவேன், ஜெபம் பண்றது கூட நீ உனக்கு தோன்ற நேரத்தில் எல்லாம் ஜெபிக்காத. ஒரு டைம் அவரிடத்துல நீ ஒப்பு கொடுத்தேன்னா அந்த டைம்ல ஜெபம் பண்ணணும், அப்பதான் அவர் வருவார். நாம என்ன பண்றோம் தெரியுமா? இன்னைக்கு 8 மணிக்கு ஜெபம் பண்ணுவோம், நாளை 11 மணிக்கு ஜெபம் பண்ணுவோம், அடுத்த நாள் 12:30 மணிக்கு ஜெபம் பண்ணுவோம், அடுத்த நாள் 3 மணிக்கு ஜெபம் பண்ணுவோம். என்ன, அவர் உன் வீட்டு வேலைக்காரரா? நீ கூப்பிடுற நேரம் அவர் வர்றதுக்கு அவருக்கு சித்தமான நேரத்தில் நீ கடந்து போகணும். முடியுமா? அவர் உனக்காக காத்திருக்கிறவர் அல்ல, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் காத்திருப்பார். தெரியுமா உங்களுக்கு? என் நாமத்தின் பேரால் எங்கே 2-3 பேர், 2-3 பேர் அங்கே நான் இருக்கிறேன். அங்கதான் வந்து காத்திருக்கிறார். இல்லாம நீ ஜெபம் பண்ற இடத்துல எல்லாம் அவர் வந்து காத்திருக்க மாட்டார். அது சபை, அவர் காத்திருப்பார். சபையில இருக்கிறார், ஆனா உன் வீட்டில் வந்து காத்திருப்பாரா என்று கேட்டால் இல்லை. நீ அவருக்காக காத்திருக்கணும். அல்லேலூயா. இதான் உண்மை. அல்லேலூயா. நாம ஜெபித்துட்டே இருக்கிற நேரம் தான் அவர் உள்ள வருவார். நாம ஜெபிக்கிறதுக்கே இன்னைக்கு ஒரு டைம், நாளைக்கு ஒரு டைம்னா அவர் வரமாட்டார். அவருக்கு சித்தம் என்ன தெரியுமா? குறிப்பிட்ட நேரத்தை எனக்கு கொடுத்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா.